Let's watch Kite short film. 3, 2, 1. Action. ஏய் இங்க பாரு, லேப்டாப்ல இருக்க மொத்த ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணிட்டு தான் வெளியே போறேன். பாடம் எடுக்க சொன்னா ஊர் எம்எல்ஏ பத்திய படம் எடுப்ப, அவ்வளவு தைரியம் ஏட்டையா? ஐயா சொல்லுங்கய்யா. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள மொத்த ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணிருக்கணும். தல அந்த எம்எல்ஏ பாஸ்கரை பற்றி படம் எடுத்துக்கிறா, அவனுக்கு எனக்கு கொஞ்சம் வம்பு தல, அதனால நானே இங்கே உட்காந்துக்கிறேன். அதை கொஞ்சம் காட்டேன், பார்க்குறேன். ஏய் இப்போ நீ வா சீக்கிரம் சீக்கிரம் ஃப்ரேம் குள்ள வா. ஓகே ஓகே. முடியலை. பரவாயில்ல, எத்தனோடா இப்போ நீ மேலே போய் அப்படியே காத்தாடு. ஏய் கிழிஞ்சிருச்சா? பரவாயில்ல, எத்தனோடா இதுக்காடா கையிலங்களில் 10 ரூபா கொடுத்து பேப்பர் வாங்கணும். இது நீடில் வாங்கி ஏதாச்சும் பசங்க கூட விளையாடிக்கலாம். பந்தில் காத்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை பசங்க எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறானுங்க. ஐயோ நேரா இது ஞாயிற்றுக்கிழமை வெறியாவது. ஏய் ஏய் யார் அது? பொம்பளைங்க வெளியே போற இடத்துல வந்து விளையாடுது. எனக்கு குப்பை பொறுக்கவே நேரம் சரியா இருக்கு. இப்பதான் வெளியே போலான்னு வந்து இங்க வந்து விளையாண்டு இருக்கீங்க. ஏய் கம்ஸ்லக்கா பையன் தானே நீ? உங்க அம்மா வந்துட்டு சொல்லவா? வீட்டாண்ட வரவா? போய் இந்த கதை பொம்பளைங்க வெளியே போகிறதுலாம் இல்லைமாடா. நம்ம ஊரில் எங்கடா பொம்பளைங்க வெளியே போகிறதுக்கு இடம் இருக்குது? கிரவுண்டில் தாண்டா விழுந்துருச்சு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் வா. ஆமாம், காலேஜ் அட்மிஷன் பட்டியே என்ன ஆச்சு? அதுவாடா, காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு எனக்கு கால் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தா கேஸ்ட்டுக்கு இவ்வளோ ஃபீஸுங்கிறாங்க. அதனால் எங்கள் அப்பா கேஸ்ட்டு பார்க்குறாங்க. காலேஜ் வேணாம், அட்மிஷன் வேணாம் வந்துட்டாங்க. சரி, யாருக்கு ஓட்டு போட போற? அதுதானே நானே யோசிச்சுன்னு இருக்கிறேன். ஓட்டு போகிற வயசு வேறு வந்துச்சு. நம்ம பாஸ்கரன் வர நிற்கிறாப்புல. அவர்கிட்ட கிரவுண்டு கேட்டால் நல்லா இருக்கும். வந்து வச்சுன்னு ஜாலியாக நைட்டில் சுற்றினே ஜம்முன்னு விளையாடின்னு இருக்கலாம். நம்ம நல்லா பெரிய கிரவுண்டாக கேட்கலாம்டா, லைட்டெல்லாம் போட்டுட்டு விளையாடுற மாதிரி. ஐயோப்பா, இந்த ஆள் வேற குதிரையை கட்டி போட்டானா இல்லை எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானு தெரியலையே. ஹலோ, சீட்டு காசா? நீ வந்து வாங்கிட்டு போ. ஆமாம், சும்மா துண்டு தூங்கின்னு தானே இருக்கிற வீட்டில். நீ வந்து வாங்கிட்டு போ. அப்படியே வரும்போது விஸ்பர் வாங்கிட்டு வா.
ஆ வெய். யோ நீனே என்னைய பார்த்துட்டு இருக்க? சீட்டு காசு அவட்ட தானே கொடுத்த, போய் வாங்கிக்க போ. உன் நாத்து மாட்டு வந்திருந்தா கூட காசு கொடுத்துரும் பையா. இருந்த காசு கோட் வாங்கிட்டேயா. யோ போயா. பின்னாடி போகிறேன் டிவிக்கு. எப்படி அந்த டிவிக்கு உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. தாலி எடுத்து குடிக்குது, ரெண்டத்துக்கு வீட்டில் இருக்குது. இதில் காதலிச்சு வேற கல்யாணம் பண்ணி தொலைச்சு. நான் சும்மா கிரவுண்டு கேட்டதா ஜாலியாக மஜாவாக சுற்றின்னு இருக்கலாம். கேரம் போர்ட்லாம் செட்டிங் போட்டு ஜம்முன்னு உட்காந்து இருக்கலாம் ஒரு இடத்துல. எவ்வளோ நாள் தான் வெளியூர் பசங்ககிட்டே போய் கிரவுண்டு கேட்டு விளையாடுறது, அவனுங்கிட்டே அடி வாங்கிட்டு வர்றது. எப்பா பொம்பளைங்க வெளியே போகிற இடத்துல தான் வந்து விளையாடுவியா? அதுக்கு மேலே வைப்பீங்களா? கம்சலக்கா அவன்கிட்ட சொல்லவா? தெரியாத தானே வந்துச்சே. உங்கள் அம்மா அவன்கிட்ட சொல்கிறீரு. என்ன எகிற நீ? உங்க அம்மா கிட்ட சொல்லவா? பின்ன யாராவது பொம்பளைங்க வெளியே போற இடத்துல விளையாடுவாங்களா? கேட்டா கத்துவியா? போட. என்னாச்சு பாய்? சார் ஒரு நிமிஷம் சார், ஐஏஎஸ் மட்டும் ஏற்றிக்கிறேன். சரி சரி சரி. நீ தாண்டி காசு வாங்கின, அவன் தான் என்கிட்ட காசு கேட்குறான். விட்றா, நீ பெரிய யோகியமாடா? தாலி எடுத்து குச்ச, இப்போ விஸ்பர் வாங்கிட்டு வர காசுல குடிச்சிட்டு வந்து நிக்கிற. பெரிய யோகிய மாதிரி பேசுற. அண்ணா 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 விடுண்ணா 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 விடுண்ணா. ஏய் என்னடா? ஏய் விட்றா. என்ன 5 வருஷமா கட்சியில இருந்து குடிச்சிட்டு உள்ள தெரியுதுல்ல? உன்னால இங்க ஒரு கக்கூஸ் கட்ட முடிஞ்சதாடா. இப்போ கூட வயிறு வலியில அவ்வளவு தூரம் போயிட்டு வரேன்டா உன் கட்சி தலைவனால. கேட்டா அடிக்கிற. சை. ஏய் நீ வீட்டு பக்கம் தானே வரணும், வா உன்னை வச்சுக்கிறேன். ஏய் உர்ற. சனிய சீ. விடுகா. என்ன முறையா ஓட்டு போட போறல? நீ மட்டும் என்ன கேட்க போற? கிரவுண்ட் வேணும் அது வேணும்னு கேட்ப. ஊருக்கு ஒண்ணும் கேட்க மாட்டீங்களே. போங்கடா. எனக்கு ஒன்று தோணுது. நான் சொல்லி நம்ம ஏன் கிரவுண்டுக்கு பதிலாக கக்கூஸ் கேட்கக்கூடாது? அதுவும் சரிதான்டா. சின்ன வயசுலேருந்து மைதானத்தில் பேண்டு எதுவும் தெரில. ஆனால் இப்போ பேண்டதுக்கு இடம் வாங்கத்தே இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குன்னு இப்போ தான் புரியுது. சரி ஆனால் போகலாம். கேக்கா சத்தியமாக கேட்குறோங்க நில்லுக்கா. யோ ஃபுட்டை டெலிட் பண்ண சொன்னா டெலிட் பண்ண போறேன். அதுக்கு லேப்டாப் தூக்கி செவுத்துல அடிப்பியா? உங்க அப்பா நான் வாங்கி கொடுப்பான் லேப்டாப்பை. வச்சனா ஒன்று ஃபுட்டேஜ் டெலிட் பண்ண ஒரு சான்ஸ் கொடுத்தா இன்னும் ஓவர ஆடிட்டு இருக்கீங்களா? இவரு என்ன இன்னைக்கு ஒன்று ஜிகிரி தோஸ்தா வரண்டி. தலா சாரி தலா, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு. சாரி தலா. பரவாயில்ல விடுங்க ப்ரோ. தலா அடா அவள்தானா? ஆமா படம் முடியும் போது ஏதோ பேர்ல வருமே. ஆமா டேரக்டர் பேரு யாரு தலா? நான் தான் ப்ரோ. முடிஞ்சு. எப்படி இருக்கு படம்? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. சூப்பர் எப்படி இருக்கு? என்ன புரிஞ்சு? டைரக்டர் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் நிறைய நல்லது செஞ்சா நல்லா தான் இருக்கும். அப்படியா? படம் புரிஞ்சுதா? புரியுதா? என்ன சொல்ல வராங்க படத்து மூலியமா? அவங்க
கட்சியில இருக்கிறவங்களாம் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வேற எதனா புதுசா வந்து இன்னும் நிறைய எதனா செய்வாங்களா? ஹரிஷ் கண்ணன் யாரு? அவன் தான் டேரக்டர் யாரு? இந்த படத்தோட இப்போ காமிச்சேன். படம் எப்படி இருக்கு சொல்லு. சூப்பர் நைஸ். படம் நல்லா இருந்துச்சு. ஹரிஷ் கண்ணன் ஜெயிச்சிட்டீங்க.